بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நாமத்தில் செய்கிறேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் நாம் வந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு இந்த உரையை ஆரம்பி செய்கிறேன். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இரையச்சம் உடையவராக திகழ வேண்டும். ரெண்டாவது சொல்லப்படுங்க முன்சொல்லப்படுங்க இந்த நெருக்கமாக இறை செய்தாமல் சொல்றாங்க. ரமலான் மாசம் ஆரம்பிக்கப்பட்டால் வானத்தில் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, அருள் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, கெட்ட சைத்தான்களுக்கு விளைவிக்கப்படுகின்றன. இதை முன்னைப்படுத்தும் விதமாக ரமலான் மாசத்துல மக்கள் விவாதத்தில் மூழ்கி இருந்தார்கள். பள்ளிவாசல் பக்கம் கூட்டம் நடந்துச்சு. வீடுகளிலும் பெண்கள் தொழுகை இபாதத் வணக்க வழிபாடு ஈடுபட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு தொழுகையில் 6 மணி நேரத்தில் எடுத்தீங்கன்னா 9 to 10, இறுதி 10 எடுத்தீங்கன்னா சில ஊர் 11, 12, 1, 2, 3, 4 மணி வரையும் தொழக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். வாழ்வதிலிருந்து பிரார்த்தனை செய்வது வரை இபாதத்தில் முழுகி இருந்ததை பார்த்தா இவர்தான் விவாதத்தை செய்வாரா, இப்படிலாம் விவாதத்தை செய்ய முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டோம். சவ்வால் பிறை கிடைச்ச பிறகு இரவு தொழுகையில யாரும் தொழுதாங்க இல்லை. அந்த பெருநாள் முடிஞ்ச பிறகு 5 வேளை தொழுகையும் தொழக்கூடிய மனிதர்கள் குறைவானதை பார்க்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா இது இப்ப மட்டும் இல்லை, வருஷம் எல்லா பள்ளிவாசலிலும் பள்ளிவாசல இந்த 5 வேளை தொழுகை ரமலானுக்கு பிறகு குறைவானதை நம்ம பார்க்கணும். அவர்கள் இங்க பள்ளிவாசல் இருந்துச்சா, இங்க நாம் தொழுதோமா என்று நினைக்கும் அளவுக்கு, நினைக்காத அளவுக்கு அவருடைய செயல்களை நாம் பார்க்கக்கூடியதாக சொல்லலாம். இப்ப நாம் என்ன வழக்கணும் அப்படின்னா, ரமலான் மாசத்தின் நோக்கம் என்னன்னா சிறப்புக்குரிய மாசம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோக்கத்தை கடமையாக்கியிருக்கான். குர்ஆனை இலக்கிய மாதத்துல சிறப்பிக்கும் விதமாக பலவிதமான இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுகள் அந்த மாசத்தில் நடக்கும். இரண்டாவதாக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கான். நோன்பின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற்றோம், நாம் என்ன பலன் பெற்றோம் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும், நாம் உணரணும். நோன்பின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற்றோம்? யாய்வல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அல்லல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன். எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கு? இறையற்றமுடையவராக திகழப்படும். தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த அமல்கள்லாம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும். இறைவன் பார்க்கிறான்
செய்ய முடியும். நோன்பை பொறுத்தவரையும் ஒருவர் சலட் சாப்பிடுறதுக்காக எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு சலட் சாப்பிடாரு, நோன்பு வைத்ததாக அவர் நம்மளை காட்டுறாரு. பகல் பொழுதுல அவர் நினைத்தால் யாருக்கும் தெரியாமல் உணவு முடியும், தண்ணீர் பருக முடியும், வெளியில போய் எது வேண்டாலும் சாப்பிட முடியும். அல்லாஹ் பார்க்கிறான். எப்பப்பெல்லாம் தண்ணீர் தாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அல்லாஹ்வை உணர்வார். எப்பொழுதுதான் பசிக்கிறோ அப்ப அல்லாஹ்வை உணர்வார். ஒவ்வொரு தலைவலிச்சு அல்லாஹ் உணர்வார். எதுக்கு தலைவலி? பசிக்கிறதா தலைவலி வருது, மயக்கமா இருக்கு, விலகீனமா இருக்கு. அந்த ஒவ்வொரு நிலையிலும் நோன்பு என்பது ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டமானது. சில குழந்தைகள் பார்க்கிறோம். நம்ம எல்கேஜி படிக்கிற பிள்ளை கேட்டா நான் 3 நோன்பு வச்சேன், யூகேஜி படிக்கிற பிள்ளை கேட்டா நான் 10 நோன்பு வச்சேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை 20 நோன்பு வச்சேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் 28 வச்சுட்டேன், 30 வச்சுட்டேன். 28 30 நோன்பை சிறு குழந்தைகள் தான் வைக்கிறாங்க. அவருக்கு தெரியாம சாப்பிட முடியும், யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வந்து நோன்பு வைத்தா போய் காட்டுற மாதிரி வெளியில போய் சாப்பிட முடியும், தெரியாமல் பொருள முடியும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை நோன்பு ஒரு படிப்பினையாக இருந்தது. ஒவ்வொரு துளியும் அப்படி நோன்பு வைத்தவர்கள் சவ்வால் மாசத்தை அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறப்ப உண்மையிலே வேதனையா இருக்கு. இந்த நோன்பை வைத்தார்களோ, நோன்பை தொடர்ந்து தொழுதார்களோ, திக்ர் செய்தார்களோ, என்ன துஆ செய்தார்களோ, இபாதத்தில் முழுகி இருந்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்தேன் என்பதை உள்ளம் ரீதியாக உணர்வுபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நோன்பு இருந்துச்சு. அதை மறுக்க முடியாது. நீங்கள் வேண்டால் அதை வந்து உணராக இருந்திருப்பீங்க, உணரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. உண்மையிலேயே அதை வந்து நம்ம வந்து பிரார்த்திக்கல, அதை வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இறைவனுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்யணும். இப்தார்ல உட்கார்ந்துருப்பாரு நோன்பு துறக்க, அவர் நோன்பு வச்சிருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. நோன்பு என்பது இறைவனுக்காக முற்றிலும் வைக்கக்கூடிய ஒரு செயல். அந்த நோன்பின் மூலமாக லாஅல்லக்கும் தத்தகும் என்ன ஏற்படும்? இரையற்ற முறைதான் திகழக்கூடும். சில பேருக்கு நோன்பு வைப்பதற்கு உடல்நிலை இல்லை, நோயாளி இருப்பாங்க, வயோதிகர்கள் இருக்காங்க. அவர்கள் கூட தொழுகையிலையும் மற்ற விவாதத்திலையும் மூழ்கி இருக்கக்கூடிய காலத்தை கண்கூடாக பார்த்தோம். அவர்கள் சவ்வால் மாசம் பிறந்ததிலிருந்து அமல்களை விட்டு ஒதுங்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும் பொழுது வேதனையாக உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமை நாள்ல முதல் கேள்வி தொழுகை பத்தி தான் கேட்கப்படும். அது சரியாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றுவார், சுவனத்துக்கு செல்வாரு. அது சரியில்லை என்றால் நரகத்துக்கு போயிடுவாரு. எப்படி சொல்றாங்க? நோன்பை பத்தி கேட்கப்பட மாட்டாரு. 30 நாளா பசித்து தாவித்து அல்லாஹ்வுக்காக இருந்த நோன்பை பத்தி உங்களுக்கு கேட்கப்பட மாட்டாது. இந்த பொருளாதார அடிப்படையில ஜக்காத் கொடுத்தீங்க, ஜக்காத்தை பத்தி கேட்கப்பட மாட்டாது. அச்சி செஞ்சீங்கள, அச்சியை பத்தி கேட்கப்பட மாட்டாது. எதை பத்தி கேட்பா அப்படின்னா தொழுகையை பத்தி தான் கேட்பா. ஏனென்றால் தொழுகையை பொறுத்தவரையும் பருவத்தை அடைந்ததிலிருந்து மரணிக்காமையும் அது கடமையாக நமக்கு நிகழ்ந்தது. நோன்பு வருஷத்துக்கு மட்டும் போயிடும். ஜக்காத்து பொருளாதார அடிப்படையில் ஜக்காத்து கொடுப்போம். அச்சை பொறுத்தவரையும் இன்னொரு வசதி இருந்தால் ஒரு வாட்டி செஞ்சுட்டு வருவோம். தொழுகையை பொறுத்தவரையும் ஒரு மனிதர் பருவம் வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கிற வரையும் அது கடமையாக ஆக்கப்பட்டதினால் அந்த காரியத்தை அவர் செய்தால் நிச்சயமாக நோன்பு வச்சிருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வை எப்படிங்க? எல்லாரும் தொழ முடியல, தொழுவதற்கு அவசரப்படுறாங்க, தொழுவதற்கு விரட்டு ஓடுறாங்க. அந்த ஐவேளை தொழுகையை இவர் தொழுதுருக்காரு. இவரால் நோன்பு வைக்க முடியும். நோன்புல குறை இருந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுவான். ஏனென்றால் தொழுகை முக்கியம், அவசியம். மனித முஸ்லீமாக இறை நம்பிக்கையாளருக்கும் இறை மறுப்பார்க்கும் உள்ள வேறுபாடு தொழுகை விடுவதில் தான். நோன்பு அப்படி சொல்லப்பட்ட நோன்பு அதிகப்படியாக இறையற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மாசத்துல வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஏற்படுத்தும், எதாச்சி ஏற்படுத்தும். தொழுகையை பொறுத்தவரையா நீங்கள் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடியது. அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாக நோன்பு வச்சிருப்பீங்க, நிச்சயமாக ஜக்காத் கொடுத்துருப்பீங்க, நிச்சயமாக அச்சி செஞ்சிருப்பீங்க.
என்று அல்லாஹ்வின் பார்வையில தொழுகை சரியாக இருந்தால் சுவனத்துக்கு அனுப்பிடுவான். அப்படி இல்லை என்றால் தொழுக முடியாதவனால எப்படி நோன்பு வைக்க முடிச்சு? கேட்கக்கூடிய கேள்விதான. தொழுகையும் நான் தான் கடமையாக்கியிருக்கேன், நோன்பும் நான் தான் கடமையாக்கியிருக்கேன். ஆனால் நோன்பு வைப்பேன், நோன்பு வைக்க மாட்டேன், தொழுவ மாட்டேன். அல்லாஹ்வை மதிப்பதா, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துவதா? நோன்பு வைப்பதா வைப்பேன், நோன்பு வைத்ததுனால் நான் தொழுவேன், நோன்பு வைத்ததுனால் திக்ர் செய்வேன், நோன்பு வைத்ததுனால் துஆ செய்வேன், நோன்பு வைத்ததுனால் இரவு தொழுகை தொழுவேன். நோன்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை மதிப்பவரா, அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துவதா? அல்லாஹ்வின் பார்வையில் எப்படி நம்ம பார்வையை தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு கடையில் எவ்வளவு சேர்க்கிறோம், அவர் கடையில் கடைக்கு வராரு, கடையை வந்து கூட்டுறாரு, எல்லா பொருட்களும் வெளியே வைக்கிறாரு, உட்கார்ந்து இருக்காரு, கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணுவதற்காக முதலாளி கூப்பிடுவாரு. அதெல்லாம் நானும் வர மாட்டேன். கடையை கூட்டுனா எடுத்து ஜாமான் வச்சுனா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படி நீங்க வியாபாரி அட்டன் பண்ணு சொன்னா நான் கேட்க மாட்டேன். நான் எனக்கு விருப்பமாக எதை நான் விரும்பி செய்யணுமோ தான் செய்வேன். நீங்க கூப்பிட்ட வேலையில நீங்க போட்ட ஆர்டர்லாம் நான் செய்ய மாட்டேன் என்றால் முதலாளி வைத்துக் கொள்வாரா, கூலி தருவாரா? அது மதிப்பதாக ஆகுமா? ஒரு காலமும் மதிப்பதாக ஆகாது. எப்பொழுது இரண்டாவது அந்த முதலாளி சொல்வதை நாம் கேட்டு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுதுதான் அதற்கு கூலி தரும். அந்த கூலியை பெறுவதற்கு நம்ம தகுதியானதாக மாறக்கூடும். அதை விட அல்லாஹ் உயர்வானல்ல. இந்த அல்லாஹ் உள்ளாமே தொழுகையை கடமையாக்கியிருக்கான். நான் தொழுவ மாட்டேன், ஆனா நோன்பு வைப்பேன், அதை ஜக்காத்து கொடுப்பேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தின் அடிப்படையில நான் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்துட்டேன். ஜக்காத்து கட்டத்துக்கு கொடுப்பேன். நான் ஏன் சொல்லணும்? என்னால் முடியாது. என் நெத்தியை நான் ரமலானுக்கு மட்டும்தான் சைதா செய்வேன், மற்ற மாசத்துல நான் சரியா செய்ய மாட்டேன், பள்ளியின் பக்கம் வரமாட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய செயல்களை தூக்கி வீச முடியும். இது மதிப்பது அல்ல, இது உயர்வுபடுத்துவதல்ல, இது கடமை ஏற்றுக்கொள்வதல்ல. உங்களுக்காக, உலகத்திற்காக காட்டுவதற்காக நாமும் செய்ய வேண்டும், நாமும் செய்வோம் என்ற நிலையை இது அடையும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப தொழுகை வந்து முக்கியமானது. நான் அஜி செய்தேன், 2 வாட்டி செஞ்சு அல்லாஹ் என்று என் பெயரை போட்டுக்கொண்டேன். தொழுகைக்கு கூப்பிடாதீங்க. பாங்கு சவுண்டு கேட்டாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்க மாட்டேன். நான் அஜி செஞ்சுட்டேன்னா அது மட்டும் என்னுடைய கடமை முடிஞ்சு, நான் தொழுக வர மாட்டேன், தொழுவ மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய பார்வையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அஜிக்கு செஞ்சு வச்சு இந்த அஜிக்கு போயிட்டு வந்தா 2 வாட்டி போயிட்டு வந்தாரு, பள்ளியின் பக்கம் வரதே இல்லை, சரி வீட்டுல தான் தொழுவாரா என்று அவங்க கேட்டா வீட்லையும் தொழுவ மாட்டேங்கிறாரு. இதற்காக அஜி செய்தார், அந்த அல்லாஹ்வுக்காக அஜி செய்தார் என்று உண்மையாக இருந்தால் தொழுகையும் அல்லாஹ் தானே கடமையாக்கியிருக்கான், அந்த தொழுகையை செயல்படுத்தவில்லையே என்ற கேள்வி நமக்கு எழும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பார்ப்பான்? அல்லாஹ் அவர்களையும் சமமாக பார்க்கக்கூடியவன். எல்லா அமல்களையும் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கான், கடமையாக்கியிருக்கான். அதுல பாகுபாடு பார்க்க மாட்டேன். அந்த இதுல நான் எப்படி பேணி செய்வேன்? 10 நிமிஷம் ஒரு பக்கத்து எடுத்தீங்கன்னா அது எப்படியே 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் நீ நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை தொழுக முடியும். 16 மணி நேரம் 17 மணி நேரம் நோன்பு வச்சு தெரியல, ரொம்ப கடினமானது, கஷ்டமானது, ரொம்ப விரையிடம் மதியம், ரொம்ப சிரமமானது. அதை வைக்க முடிஞ்சவங்களால் தொழுக வந்து ஈஸியான தொகை. மனசை பக்குவப்படுத்தணும். நாம் வந்து அல்லக்கும் தத்தக்கும் இரையச்ச முறைகளாக நாம் திகழக்கூடும் என்று அல்லாஹ் சொன்னார்களா? அந்த இரையச்சத்தை ஷவ்வால் மாசத்திலேயோ வரக்கூடிய 11 மாசத்திலேயோ அதை உண்மைப்படுத்த வேண்டும். நான் ஒரு மாசத்துல நான் நோன்பு வைத்ததின் மூலமாக எனக்கு இரையச்சம் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், தவறை பார்க்க மாட்டேன், அசிங்கத்தை பேச மாட்டேன், நன்மையை செய்வேன் என்று நாம் இருந்தால் அதே அல்லாஹ் ஷவ்வால் மாசத்திலையும் நம்மளை பார்க்கிறான். எல்லா மாசத்திலும் இரையச்சம் ஏற்படணும். இந்த ஒரு மாசத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எப்படி ஒரு வேலை பக்குவப்படுது? எப்படி பார்த்தா அவங்கள
உங்களை இன்னும் அதிக அமல் செய்ய வைக்கிறோம். அமல் செய்ய வைக்கிறாங்க. ஆர்வம் விட்டுறோம். 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 700 மடங்கு நிறைய செய்யணும். லைலத்துல் கத்ர் இரவை அந்த மாசம் ஏற்படுத்தி அந்த இரவுலயே தொழுகணும். இரவுல 1000 மாதத்துல சிறந்த நன்மை இருக்குது என்று அந்த தொழு வைக்கிறான். உங்களை பிரார்த்தனை செய்ய வைக்கிறான். நான் மன்னிக்கிற பாவத்தை என்று பிரார்த்தனை செய்ய வைக்கிறான். உங்களை இபாதத்தை செய்ய வைக்கிறான். எல்லாம் அந்த மாசத்தில உங்களை பக்குவப்படுத்தி அந்த மாசத்தின் மூலமாக உங்களை உறுதியான ஒரு நிலைக்கு ஏற்படுத்தி வரக்கூடிய மாசத்துல அதை செயல் வடிவப்படுத்த வேண்டும். அதான் நோக்கம். வந்தோம், கலைஞ்சோம், தொழுதோம், போனோம் என்ற நிலை இல்லை. அது நோக்கம் அல்ல. அதான் நோக்கம். இந்த ஒரு மாசத்திலையும் அல்லாஹ்வை உணர வைக்கிறான். அல்லாஹ் உள்ள நீதியா உணர வைக்கிறான். நீ தாவ அடிக்கணும் தாங்க முடியாது. மற்ற நேரத்தில் இந்த நேரத்துடைய டைம் போட்டு வச்சுட்டா மற்ற நேரத்தை 5 கவர் முடியும். சரி, இந்த மாதிரி தனியை நோம்பு உடம்பு சரியில்லைங்க, வைத்த வலிக்குது, தலை வலிக்குது, முடியும். ஏன்னா பாவம் இந்த ஒரு நோம்பை பிடிச்சிடுறேன். நோம்பு தொடர்ந்து நான் நிறைய பார்க்கிறேன். அதுக்கு பிறகு நோன்பு வைப்பதா வேணா வைப்பதை நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய சவாலை பார்க்க முடியும். நோன்பை விட்டுதேன்னு சொன்னாலும் பயப்படுவாங்க. முடியல, விடலாம். விடுவதற்காக வழிவகை இருக்கு. பரவாயில்ல, அந்த வைத்த வழிவை இறைவன் பார்க்கிறான். நான் இறைவனுக்காக நோன்பு வச்சுட்டேன், நான் இறைவனுக்காக அந்த நோன்பை நான் முடிப்பேன் என்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த நோன்பிற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் ஏன் தொழுகைக்கு இல்லை? ஏன் தொழுகைக்கு இல்லைன்னு தெரியலையே. இப்ப எப்படி வளைக்கிறோம் நம்ம? முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் கேட்கப்படும். இல்லை என்றால் ஒரு மாசமாக செய்த அமல்கள்லாம் வாங்கினீங்க, விவாதத்தில் ஈடுபடுத்தீங்க, அந்த அமல்கள்லாம் இறைவன் நினைத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்க முடியும் என்பதை விலகிக் கொண்டு என்ன பண்ணுங்க, விரைந்து வாங்க. அந்த தொழுகையை எப்படி நிரந்தரமாக தொழுவக்கூடியவராக நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டேன். 2வது சாரர், முதல் சாரரை பற்றி நம்ம என்ன பண்றோம்? நம்ம நீங்க வரலையே எப்படி பார்ப்போம்? இது இப்போ அவரு வாங்க சொல்லி கேட்கும். அல்லாஹ் மாசல நோம்பு வச்சாரு, கையே தூக்குனால இறக்க மாட்டாரு, குரானை ஓதிக்கிட்டே இருந்தாரு, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இரவு நேரத்துல 20 விட மாட்டாரு. அவரு இறுதி 10 11 மணிக்கு 12 மணிக்கு தான் உட்கார்ந்து தூக்கத்தை விட்டுட்டு லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று இபாதத்து செய்தாரு. என்று வருத்தப்படுவோம், அவரை எடுத்து சொல்லுவோம், அவருக்காக துவா செய்வோம். நானா நம்மளும் இல்லை என்ன, நம்மளை பத்தி சிந்திச்சுப்பாங்க, அவரை பத்தி சிந்திப்போம். நம்மளுடைய நிலை என்ன? நான் ரமலான கொண்டு ரமலானியை கொண்டு 5 வகத்து ரமலான 5 வகத்து தொழுவென்றால் நமக்கு இதே ஏற்படலையே. ஏற்பட்டுக்காம ஏன் 29 போச்சு? ரமலானுக்கு போட்டோமா சிறப்பித்து நம்ம செல்ல அவசியமா ரமலானுக்காக இரவு தொழுகையை தொழ சொல்லிருக்காங்க. ரமலான்ல வந்து சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த இரவு தொழுகை நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த இரவு தொழுகை எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த காலத்திலையும் தொழுகை சொல்றாங்க. ரமலான் மாசத்திற்கு பிறகு அடுத்த சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாசத்தில் நோக்கக்கூடிய நோன்பு. 5 ரக்கத் தொழுகைக்கு பிறகு சிறப்புக்குரிய தொழுகை தஹஜ்ஜுத் இரவு தொழுகை. ரமலான் நோன்பு பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு முஹர்ரம் மாசத்தில் நோன்பு தான் சிறந்த நோன்பு. அடுத்தபடியாக 5 வகை தொழுகை, நம்ம 5 வகை சிறந்த தொழுகை. அதற்கு பிறகு சிறப்புக்குரிய தொழுகை தெரியல இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லையா? நோய்வாய்ப்பட்டப்ப விட்டார்களா? சில நேரங்கள்ல விட்டாலும் அதற்கு பகரமாக பகல் காலத்துல 12 ரக்காத் தொழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அது விட்டதே இல்லை. அப்படி விட்டாலும் அந்த தொழுகைக்கு பகரமாக பகல் நேரத்துல 12 ரக்காத் சுன்னத்தை தொழுவக்கூடியதா இருந்தாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நேரம் பார்த்தீங்களா, 3 இறுதி நேரம் வந்து சிறப்புக்குரிய நேரம். அந்த நேரத்தில் இறைவன் கீழே வரான், பூமிக்கு வரான், வந்து என்ன தெரியுமா கேட்கிறான்? என்னுடைய அடியான் என்னை பிரார்த்திக்க மாட்டானா? என்னுடைய அடியான் என்னை கேட்க மாட்டானா? என்னுடைய அடியான் கேட்க மாட்டானா? பிரார்த்திக்க மாட்டானா? பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றேன். 5 நேரமா பிரார்த்தனை செய்தீங்க, நாம செய்யணும். எதுக்கு யாரா பிரார்த்தனைய
நான் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளோ தவறு செஞ்சுட்டேன், எவ்வளோ குற்றம் செஞ்சுட்டேன், எவ்வளோ மன்னிச்சுக்கியாதா என்று உழுந்து உழுந்து துவா செய்வோம். அந்த தர்ஜத்து நேரத்தில் அல்லாஹ் கூப்பிடுறாமா, எப்படி சொல்லக்கூடிய நேரம் அது, எப்படி கூப்பிடுறான், வா பிரார்த்திக்க மாட்டானா, அவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றேன், என்கிட்ட கேட்க மாட்டானா, நான் கொடுக்குறேங்கிறான். எவ்வளோ கேட்கறாங்களா, உள்ள முடியாதா, காசு கொடுக்க முடியாதா, எனக்கு சுகத்த முடியாதா, எனக்கு நிம்மதிய முடியாதா என்று அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யணுமே. 5 வக்கத்து நேரத்தில் நாம செய்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிடுறான், என்னை கேட்க மாட்டானா. எப்படி சொல்லக்கூடிய பாருங்க, எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் நாம் பிடித்து அல்லாஹ்வை விளங்கும் பொழுது அது சிறப்புக்கூடியதாக வருது. எல்லாரும் பிடித்து இருக்கும் பொழுது நாம் தொழும் பொழுது சாதாரண துணியாக தான் அது திகழ்ந்து. இப்ப எப்படிப்பட்ட உயர்வான தொகை கேட்க மாட்டாங்க, நல்லா கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு தேவை நிறைவேற்றப்படணும் என்றால் 21 இறுதி நேரம் தான் சிறப்புக்குரியது. 3ல நம்ம இறுதி பகுதி 1 மணிலேருந்து நீ 5 மணி வரையும் இல்ல அந்த நேரத்தை தேர்ந்தெடுங்க. 4 பேர் எடுத்துக்கலாம், 4 பேர் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுங்க, தொழுங்க என்று பிரார்த்திக்க மாட்டாரா என்று கேட்க பால்மனம் கேட்க மாட்டாங்க. கூப்பிடுறாங்க, எவ்வளோ பாவம் செஞ்சுட்டோம், எவ்வளோ தவறு செஞ்சுட்டோம், மற்ற காலத்தில் அழுது கேட்கிறோம், மற்ற தொழில் அழுது கேட்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் இறைவன் கீழே வந்து கேட்க மாட்டாங்க. பாவமன்னிப்பு நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னாண்டா எந்த அளவுக்கு சிறப்பக்கூடிய தொழிலை. நான் ஏகத்துவவாதி, நான் தலைவரா இருக்கேன், நான் தாயா இருக்கேன், நான் 20 வருஷமா இருக்கேன், நான் தவிர கிடையாது பண்ணேன், தவிர இருக்கிறதா என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் சொல்லக்கூடியவட்ட ஏன் 20 இல்லை அல்லக்கும் தத்தக்கும் ஏன் இறையச்சம் வரல. அவரை பார்த்து கேட்டோம்ல, எப்ப பள்ளிவாசல்லையே வந்துட்டு அவர் 1 மாசத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு, நீங்களும் 1 மாசத்துக்கு வந்துட்டு போயிருந்தீங்களா? ஆரம்ப நேரத்தில் 9 to 10 மணி தொழில் முடிச்சு 1 மணி நேரம், இறுதி 10ல எப்படி தொழில் முடிச்சு இரவு பூரா கண் விழித்து தொழில் முடிச்சுல அதை 2ஆ பிரிங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒழுவு செய்யறது சுண்ணத்து, ஒழுவு செய்து விட்டு ஆரம்ப நேரத்தில் 20 தான் தொழில் முடியல, அந்த நேரத்தில் 4 ரக்காத் தொழுதுங்க. இறுதி 10ல இறுதி நேரத்தை தொழில ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும். ஆரம்ப நேரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திரிங்க. 4 பிளஸ் 3 இருக்கு. பிரித்து தொழுகிறாங்க, சிலர் தொழுதுருக்காங்க. கவியெல்லாம் செல்லாமல் ஆரம்ப நேரத்துக்கு தொழுதுட்டு தூங்குவாங்களா, தூங்கிட்டு இறுதி நேரத்தில் எந்திரிச்சு தொழுவார்கள். என்னால் 8 ரக்காத்த முடியாது, நான் தொழுவதற்கு சக்தி வரல, அந்த நேரத்தை 1 மணி நேரம் ஒதுக்க முடியாது என்று நாம் இருந்தால் ஆரம்ப நேரம் இரவு நேரத்தில் தொழுவது உண்மையாக தான். அல்லாஹ்வுக்காக இந்த 20 நாளா கண் பிடித்து வேலையை விட்டுட்டு என் சிரமத்தை பார்க்காம நான் தொழுவது உண்மையாக இருந்தால் அந்த தொழுவை சவ்வால் மாசம் தெரிஞ்சுக்கிட்டா அங்கேயே வந்துருக்காங்க. வந்துருவாங்க. அந்த சவ்வால் மாசத்துல அந்த தொழுகையை கண்டிப்பா தொழுவ வேண்டாம். நமக்கு இறையச்சம் ஏற்பட்டு ரமலான் மாசத்துக்காக மட்டுமா? ரமலான் மாசம் எங்களை பக்குவப்படுத்துச்சு, இறையச்சத்தை ஏற்படுத்துச்சு, அமலை அதிக செய்ய தூண்டுச்சு. அதை வரக்கூடிய மாசத்துல செய்வதன் மூலமாக உண்மைப்படுத்துவேன். தொழுகை இது உண்மையானது. 10,000 அமல்லாம் செய்யணும் தொழில் வரை காட்டுவதற்கு நிச்சயமா பக்கத்துல இருக்கு. அல்லாஹ்வுக்காக தூக்கத்தை தியாகப்படுங்க. நபியை பின்பற்றுவேன், நான் பின்பற்றுவது சரியானது தகுதியானது என்று வாய்க்கு பேசுவது முக்கியம் அல்ல. அந்த நபியை செயல்வதற்கு நாம் கொண்டு வரப்பதான் அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும், அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற முடியும். அப்ப தர்ஜிய தொழுகையை நான் செயல்படுத்துவேன். 5 வருடம் துணைக்கு போராடுறீங்களா, அவருக்காக பிரார்த்தனை செய்யணும்ல, அவர் அழைப்பதற்கு முயற்சி செய்யணும்ல, நாம அந்த இரவு தொழுகையை தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக துவா தொழுகை. துவா தொழுகை பொறுத்தவரையா சூரியன் வந்து உதிச்சதுக்கு நம்ம தொழுகலாம். அது எண்ணிக்கை கிடையாது, நேரத்தில் கூட சரியான ஹதீஸ் கிடையாது. அதாவது 2லேருந்து எத்தனைலாம் தொழுகலாம். அதான் இந்த ஹதீஸ் எப்படி விஷயம் சொல்றாங்கன்னா, ஆதமுடைய மகனே மகனே ஆரம்ப பகுதியில் நீ 4 ரக்காத் தொழுதால் இறுதி பகுதி வரை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ தொழுவது அது முக்கியமானது. ஆரம்ப நேரம் இருக்குதா, 2 தொழுவலாம், 4 தொழுவலாம், 6 தொழுவலாம், 8 தொழுவலாம், எப்படி வேணா தொழுவலாம். இந்த
இந்த இதை நான் எப்படி சொன்ன அதை வரை கூப்பிடுறாங்க. அதான் கூப்பிட்டு எனக்காக முற்பகல் அரமனை நீ 4 ரக்காத் தொழுதா பிற்பகல் பகுதியா சூரியன் மறைந்த வரையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாவுடைய பொறுப்பு வந்துருமே, அல்லாவுடைய பாதுகாப்பு வந்துருமே, அல்லாவுடைய கண்காணிப்பு வந்துருமே. இது வேணாம் நமக்கு. இந்த தொழிலை செயல் வடிவத்தில் கொண்டு வரணுமே. ஏகத்துவவாதி பேசக்கூடியனா இதை பேணி தொழுகணுமே. ஏன் தொழுக மாட்டேங்கிறோ தெரியாத நமக்கு தெரியும். நான் 20 வருஷமா 30 வருஷமா தொழுகிறேன். இப்ப அதிகமா இருக்கு. நம்ம யார் ஏற்றவாதி தெரியல. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு வருஷமா நம்மளுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்முடைய பாவங்கள் குறைஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். போதுதான் நிறைய பேசுவேன். நான் எவ்வளவு தூத்துக்கு பேச்ச வச்சுட்டேன். நான் உண்மை என்று சொல்லவே மாட்டேன். ஏக தூத்துக்கு பிறகு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டு அதிகமா நான் வரக்கூடிய நாட்கள் என்ன அமல்களை அதிகப்படுத்தணும், தவறை விட்டு தடுத்து கொள்ளணும். அதுதான் நம்ம வளர்ச்சி. ஒரு வருஷம் ஏகத்துவவாதி அடிவாங்கி இருக்க உதவாங்கி இருக்க அதற்காக பாடுபட்டிருக்க. இது அல்லாவின் பார்வையில சிறந்ததல்ல. 10 நாளைக்கு முன்னாடி வந்திருப்பாரு ஏகத்துவத்துக்கு 5 நிமிடம் சொல்லுவாரு. அவரும் 21 சொல்லுவாரு. அவரும் 10 சொல்லுவாரு. அவரும் அல்லாவின் பார்வை சிறந்தவரா, நாம் சிறந்தவரா? அல்லாவின் பார்வையில் அவர் தான் சிறந்தவர். அப்ப சிறப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் எப்படி சுண்ணத்தான கொண்டு வரணும், அவர்களுக்கு முடியும். அடுத்தபடி இப்ப பண்றது சுண்ணத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்து சுண்ணத்தை தொழுகிறாரோ அவருக்கு சுவனத்தை வீடு கட்டணும். சுண்ணத்தை தொழுவதை என்கரேஜ் பண்ணுது மார்க்கம். சுண்ணத்தை குறைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. சுண்ணத்தை அதிகப்படுத்தணும் சொல்றோம் நம்ம. அப்ப சுண்ணத்தை செயல் வடிவத்தை கொண்டு வாங்க. எல்லாருக்கும் தத்தக்கும் எனக்கும் இதை எச்சம் ஏற்பட்டிருக்கு என்பதை உண்மைப்படுத்த வேண்டும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை செய்து இறையச்சமுடையவர்களாக திகழ வேண்டும் என்ற தலைப்பை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிசல்லா சொல்றாங்க, ரமலான் மாசத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாசத்துல யார் 6 நோன்பு நோக்கிட்டாரோ அவர் காலம் ஃபுல்லாக நோன்பு நோக்குவாங்க என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்னொரு ஹதீஸ் ஒரு வருஷம் முழுவதும் நோன்பு நோக்குவார் என்று நபிசல்லா சொல்லக்கூடிய நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். இதை செயல்படுத்த கொண்டு வரும். எத்தனை பேர் கொண்டு வந்து ஒரு மாசம் வச்சு நம்ம ஒரு மாசம் நோன்பு வைக்கக்கூடிய நம்மளால 6 நோன்பு வைக்க முடியாதா? அந்த 6 நோன்பு கூட தொடர்ந்து வைக்கல அவசியம். சவால் வந்துச்சுன்னா தொடர்ந்து வைக்கல அப்படின்னா சவால் ஒன்றுதான் வெள்ளாத விட்டானோம். நோன்பு வைக்கிறது தடை செய்யப்பட்டோம். நான் தான் இப்ப வைக்கல. இந்த 6 நோன்பு எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னா நமக்கு நேரம் வரப்ப எந்த நாள்ல நோன்பு நோக்க வேண்டும் விரும்புகிறோமோ 6 நோன்பை நாம் நோக்க வேண்டும். 30 நாளாக நான் நோன்பு வைத்து பசித்திருந்து தாவித்திருந்து அதன் மூலமாக நான் பக்குவப்பட்டு நான் இறையச்சமாக திறந்திருக்கிறேன். அந்த இறையச்சத்தை ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு மூலமாக செயல்படுத்துகிறேன் என்று வர வேண்டாமா? அடுத்தபடியாக முகர்வன் போது அரஃபா நோன்பு, அது தெரியும், நீங்க ஒப்பிங்க. அடுத்த நோன்பு என்ன? நபிசல்லா சொல்றாங்க, நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கப்படுகிறார்பாங்க. இப்ப நபி சொல்றது கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இந்த 2 நாளை தேர்ந்தெடுத்து நீங்க நோன்பு நோக்குறீங்களா என்று கேட்கும் பொழுது அன்னைக்கு தான் என்னுடைய மக்களுடைய மனிதனுடைய அமல்கள் தான் சமர்ப்பிக்கப்படும். நம்ம அமல் என்ன தீவிரம் தான் வாழ கொண்டு போறோம், அல்லாஹ் போய் சமர்ப்பிப்பாராம். வியாழக்கிழமையா நம்ம கொண்டு போய் சமர்ப்பிப்பாங்க. அந்த நாள்ல நான் நோன்பாளியாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாங்க. நன்மையிலேயே ஊறிக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக வாழக்கூடிய அந்த நபி நன்மை தான் ஏற்ற ஜாஸ்தி இருக்கும். இருந்தாலும் அந்த நாளில் கணக்கில் எப்படி வரணும்? கணக்கில் என் கணக்கில் எப்படி இருக்கணும்? நிறைய நன்மை தான் எனக்கு வந்திருக்கும், சமர்ப்பிக்கப்படுது. அதுதான் பார்க்கிறப்ப நான் இன்னைக்கு நோன்பாளியா இருக்கணுமா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று நபிசல்லா விரும்புகிறாங்கன்னா நபியை பின்பற்றோம் என்று சொல்லக்கூடியவருக்கு அது செயல்படுத்த வர வேணாமா? வரணுமே. வரக்கூடிய காலத்துல நம்ம திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவராக நீங்க இருக்க வேண்டும். அடுத்தவர் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் 13, 14 பயிற்சி முழு நிலவுகளாக இருந்தா இந்த நாட்கள்ல
நோன்பு நோக்கக்கூடியதாக இருந்தாங்க. இந்த நோன்பையும் செயல்படுத்தத்தில் கொண்டு வரணும். இந்த மாசத்துல வியாழன் இங்க பார்த்தீங்கன்னா 8 நோன்பு, இது ஒரு 3 நோன்பு, 11 நோன்பு. இந்த 3 நோன்பு 13, 14, 15 திங்கள் வியாழன் வந்துச்சுன்னா இந்த 1 வந்து லெஸ் ஆயிடும். 10 நோன்பு நாம் நோக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியதாக, நான் இறையன் சென்றவராக திகழ்கிறேன். ரமலான் என்னை பக்குவப்படுத்தி செயல் வடிவத்தில் என்னை நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக மாற்றிருக்கு. மாசத்துல தான் அதன் செயல் மூலமாக நான் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வரக்கூடிய எல்லா மாசத்திலையும் என்னுடைய செயல்பாடுகள் அமல்களாகவே இருக்கும் என நாம் ஆக்கிக் கொள்வோம் என கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாய் தமிழ் அஸ்ஸலாமு அலைக்கும்.